பாரு பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கும் பாருக்கும் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு பாரு மேலே தான் வருத்தம் இருக்கலாம். ஆனால் அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இந்த வெப் சீரிஸை போல், இந்த கதையை போல், இது தொடங்குலேருந்து இப்போ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதுவுமே இது பின்னாடி நடந்த எடுத்தாலே அது ஒரு பெரிய அது ஒரு 2-3 பார்ட்டு போகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ எபிசோட் சீசன்ஸ்லாம் அதில் இருக்குது. பட் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த மேடையில் இவ்வளோ பேரோட இந்த போஸ்டரையும் இந்த ட்ரெய்லரையும் டீசரையும் இன்றைக்கி நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கு நன்றி. எஸ்பெஷலி ஜியோ ஹாட் ஸ்டார், பிரதீப் மில்ராய், குட்டி சார் அண்ட் பாலா சார் அண்ட் தென் எவ்ரிபடி. அஃப்கோர்ஸ் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதாக சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்க என்னை நம்பினது, உள்ளே வந்தது, இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது தமிழில் பண்ணுற இது பெரிய வெப் சீரிஸ் இதுன்னு. ஸோ இந்த அனுபவத்தையும் இதுக்கு எனக்கு கூட இருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். அது பிக் பாஸாக இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், எனக்கு பிரதீப்புக்கும் எந்த ஒட்டு உறவுமே கிடையாது. பெரிய பழக்கம் இல்லை, பேசிக்கிட்டது ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் பார்ட்டியில் மீட் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி ஒரு 4-5 முறை. அந்தால் ஒரு பிரதீப் வந்து ஒரு மயக்கி, ஒரு பசப்புக்காரி மாதிரி, ஒரு மாதிரி அந்தால் வெரி அட்ராக்டிவ். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, பெருசாக க்ளோஸ் கிடையாது, பர்சனலாக பேசினதில்லை. ஆனால் எனக்கு இந்த மாதிரி சில பேரோட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுரும். நான் சொல்கிறது ஆம்பளைங்களோட சொல்கிறேன். ஸோ அதனால் அப்படி எனக்கு பிரதீப்புக்கு எனக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கு பிக் பாஸ்க்குமே அந்தாலும் அப்படி தான் இழுத்து போட்டாப்புல. நான் ஆஃபீஸில் இருந்தேன், உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி வந்து சோஃபாவில் சாஞ்சார், என்னையும் பக்கத்தில் சாய சொன்னார். ஏதோ சாயந்தரம் மாலை வேலையில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பீச்சில் சாய்ஞ்சி உட்காந்துருக்கா மாதிரி உட்காந்துட்டு நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் நோ சொல்லக்கூடாதுன்னு. ஏதோ மேரேஜ் ப்ரொப்போசல் மாதிரி இருந்தது. சரி என்ன கேட்க போகிறாருன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பிக் பாஸ் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து சார் நான் என்ன சார் பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்க்க மாட்டேன். சிம்பு இருக்காப்புல, சூர்யா சார் இருக்கார், அவங்களாம் வச்சு பண்ணலாம், சிம்புக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது அவருக்கு அப்படின்னு. இல்லை நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படி கரெக்டாக இருக்குன்னாரு. இந்த மாதிரி பல சமயத்தில் இன்றைக்கி நான் என் வாழ்க்கையில் ஓரளவு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா, நான் பெருசாக அறிமுகமில்லாத நபர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்தில் என் மேலே வச்ச நம்பிக்கையில் தான் நான் முன்னாடி போயிருக்கேன். ஏன்னா எனக்கு என் மேலே வந்து பெருசாக நம்பிக்கை இருந்ததில்லை. ஏன்னா ஒரு வேலை செஞ்சு அந்த வேலை மற்றவங்க பாராட்டுறதுக்கு அப்புறம் தெரியும், ஓ நம்மளால் இது பண்ண முடிஞ்சது சொல்லி. அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படி தான் எனக்கு மணிகண்டனும் அப்படி தான் இருந்தார், சிஜே பாஸ்கர் சார் அப்படி தான் இருந்தார், சீனு ராமசாமி சார் அப்படி தான் இருந்தது, பிரதீப்பும் அப்படி தான் இருந்தாப்புல. இந்த மாதிரி பல பேர் இருந்துருக்காங்க என் வாழ்க்கையில். நான் யாராவது விட்டுருக்கலாம், என் நண்பர்கள் இருந்திருக்காங்க என் மேலே நம்பிக்கையோட. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்பி தான் நான் என்னை நம்ப ஆரம்பித்தேன். ஸோ அப்படி இந்த நம்பிக்கை என் மேலே வச்ச பிரதீப்புக்கும் ஜியோ ஹாட் ஸ்டார் எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பெரிய லிஸ்ட்டாக போவோம், இருந்தாலும் சொல்கிறேன். யார்கிட்ட ஆரம்பிக்கிறேன்னு தெரியல. மணிகண்டன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். மணிகண்டனுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை, அது எதேச்சியாக ஒரு நாள் ஆரம்பித்தது. அது இன்னொரு நண்பர் வினோத் மேனன் ஒரு நண்பர் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் ரெக்கமெண்ட் பண்ணேன். என்னை வந்து நேரில் பார்க்க சொன்னாங்க. நான் வந்து சார் நேரில் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பேன், ஃபோட்டோவில் நல்லா இருப்பேன், என்னை ஃபோட்டோவில் பார்த்துருங்க சார்னு சொல்லி என் ஃபோட்டோவை அனுப்பி அப்படி தான் ஆரம்பித்தது. அது இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து சேர்ந்துருக்குன்னா அந்த மணிகண்டன்ற ஒரு ஆளுடைய அறிவு வந்து ரொம்ப ஆச்சரியமானது. அப்புறம் தொடர்ந்து மணியால் பண்ண முடியாமல் போனபோது எங்கள் எடிட்டர் அஜித் சார் தான் வந்தார். சார் தூங்கிடாதீங்க சார், நான் தான் சார் கடைசின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அஜித் சார் தான் வந்தார். எனக்கு எப்படி இந்த வெப்சீரிஸ் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தபோது அவர் அதை அழகாக புரிஞ்சுட்டு கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப பிரமாதம் கொண்டு வந்து முடிச்சு கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்ஸ் டு ஷமி அண்ட் மது சார். ஷமி நானும் ஒரு 4 படம் ஆச்சு. ஷமி 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். வெரி கம்ஃபர்டபுள். மது சாரோட இது செகண்ட் படம். பாரு பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை.
ஸோ எனக்கும் பாருக்கும் ஆகாது. ஸோ அதனால் பாரு பற்றி நான் எதுவும் பேசுகிறதா இல்லை. பாரு விட்டு நான் வாரம் பேசி டயர்டாயிட்டேன் நான். அதனால் இங்கே பேசுறது ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு பாரு மேலே தான் வருத்தம் தான் இருக்கலாம். ஆனால் அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் கண்டிப்பாக. என்ன பாரு, உட்காருங்க பாரு, எனக்கு நடிக்கிற மாதிரி பாரு, உட்காருங்க பாரு ப்ளீஸ். அண்ட் தென் கோடங்கி, எனக்கு இந்த ஆள் படத்தை விமர்சனம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என் படத்தையே கலாய்ச்சிருக்காப்புல, ஆனாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை செய்வார். கண்டிப்பாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இனிமேல் அதை செய்வீங்களா? நிறுத்திட்டார், சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறுத்திட்டார். இனிமேல் அவரை யாராவது செஞ்சால் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன் தான் பேர். நான் எதுவும் பண்ணல. என் நண்பர்கள் தான் இதை முன்னாடி நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அப்புறம் அவனுங்களுக்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா அப்புறம் நல்லா இருக்காது. தேங்க்ஸ் சந்துரு, ஜான், செந்தில், கார்த்திக் அண்ட் திருமாறன், சந்தோஷ், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குமார் சார், செந்தில், ஸோ தேங்க்ஸ் ஸோ மச்ரா. நீங்கள் இல்லாமல் நானே இல்லை. ஸோ அதனால் நான் நம்புவேன் நம்மக்கிட்ட இருக்கிற வேறு வேறு விதமான குணங்கள் தான் நம்மளுடைய நண்பர்கள் நினைக்கிறேன். ஸோ எங்களுக்குள்ளே நாங்கள் கிட்டத்தட்ட 88 ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. 6th படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஆயிடுச்சு கிட்டத்தட்ட என்னாச்சு 40 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். ஆமாம், 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய சண்டைகள் நடந்திருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. ஆனால் சண்டை வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறுன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக புரிஞ்ச எங்களுடைய உறவு இன்னும் தொடருது. அது என்றைக்கும் இருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன். அண்ட் ஐ லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். ஐ லவ் யூ.